ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கராத்தேல சொல்ல போற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கராத்தேல கருப்பு பட்டியோட கராத்தே முடிவுறுகிறதா, அதான் இன்றைக்கு நான் கலைக்க போற தீம். இதில் மிக முக்கியமான நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னால், நாங்கள் நிறைய பேர் நினைக்கிறோம் கருப்பு பட்டி பிளாக் பெல்ட் எடுத்துங்க கராட்டி முடியும். நான் போன கிழமை நினைக்காது பெற்றோர்கள் கோர்ஸ் இல்லையே, ஒரு கோர்ஸ் இல்லை, கராட்டி வந்து கோர்ஸ் இல்லை. இன்றைய நான் கலைக்க போறது அதுக்குரிய விளக்கம். உதாரணமாக ஒரு மாணவனாக கராத்தே ஆரம்ப கால மாணவனாக வெள்ளைப்பட்டியில வந்து சேர்கிற ஒரு கராத்தே மாணவன் தன்னுடைய கராத்தேக்கான காலத்தை பயிற்சியை தொடங்கி மன்னரப்பட்டி பிரவுன் பெல்ட்ல இச்சி கியூ என்ற முதலாவது கியூ மட்டும் அவர் பயணிக்கிறார். அந்த பயணம் அவருக்கு எப்படி அமைதுன்னு சொல்லுவார். அவர் 9வது கியூல ஸ்டார்ட் பண்றார். தன்னுடைய கராத்தையில முதலாவது டெஸ்ட் எடுக்கிறார், 8வது கியூக்கு போறார், ஒரு அடுத்த டெஸ்ட் எடுக்கிறார், 7வது கியூக்கு போறார், 6வது கியூக்கு போறார். அப்படியே அந்த கியூக்கள் 6, 5, 4, 3, 2 மைனஸ்ல போய் கொண்டு அந்த அவருடைய கராத்தில வந்து ஒவ்வொரு வகுப்பான ஒவ்வொரு படிநிலையும் வந்து கியூன்னு சொல்லி அப்ப அந்த மைனஸ்ல வந்த அந்த படிநில அவர் அந்த இச்சி கியூன்னு சொல்ற ஃபர்ஸ்ட் கியூ என்ற அந்த முதலாவது பிரவுன் பெல்ட்டுக்கு வந்தார். அவர் கருப்பு படிக்கான டெஸ்ட் செய்யும் போது அதுக்கு பிறகு அவர் வந்து முதலாவது டேன் என்ற லெவலுக்கு போறார். டேன் கியூல டேனுக்கு போறார். டேனுக்கு போன அவருக்கு முதலாவது டேன், 2வது டேன், 3வது டேன் என்று அந்த டேன் வந்து பிளஸ்ல போகும். ஷோ டேன், நீ டேன், சண்டான் ஜப்பான்ஸ்ல சொல்லுவாங்க. ஜப்பான் கலை சொல்லுவாங்க. அப்ப அதுல வந்து அவர் வந்து 1, 2, 3 பிளஸ்ல போகும். அப்ப இதுல இருந்து நாங்கள் என்னென்ன விளங்கி கொள்ள வேண்டும், அந்த ஆரம்ப காலம் ஒயிட் பெல்ட்ல இருந்து பிரவுன் பெல்ட் மற்றும் அந்த மைனஸ்ல வந்த பிள்ளை அது கருப்படி எடுத்தா போனா பிளஸ்ல போகும். அதுல அர்த்தம் இருக்கு. அதுக்கு பிறகு அவருடைய கராத்தே வாழ்க்கை ஆரம்பமாகும். ஆனா எப்படி முடிக்கலாம், வெள்ளைப்பட்டியில வந்து ஆரம்ப காலத்துல வந்து செய்து பிரவுன் பெல்ட் மட்டும் ஒரு ஆள் வந்து தன்னுடைய கராத்தே வாழ்க்கைக்கான தயார்படுத்தல்களை பயிற்சிகளை மேற்கொள்ள அந்த கியூ கிரேட். ஆனால் அவர் கருப்பு பட்டி போன பிறகு டேன் நிலைக்கு போன பிறகு பிளஸ்ல போகும்போது அவர் அந்த கராத்தைய விளங்கி கொண்டு செய்ய விளைகிறது. இதுதான் அது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம். ஏன் கருப்பு பட்டிக்கு பிறகு கருப்பு பட்டிக்கு முன்னர், கருப்பு பட்டிக்கு முன்னர் கராட்டைக்குரிய தன்னுடைய பயிற்சிகளை ஆரம்பித்துக் கொண்டு வர, கருப்பு பட்டிக்கு பின்னர் அந்த கராத்தைய விளங்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறாங்க. சோ அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால், கருப்பு பட்டிக்கு பிறகுதான் கராத்தை விளங்கி செய்ய வைக்கிறேன். அதுக்கு பிறகு கராத்தை வாழ்க்கை ஆரம்பம். கராத்தை கருப்பு பட்டியில முடிகிறதில்ல, ஆரம்பிக்கிறது. இதுதான் என்னுடைய இன்றைய கருத்து. மேலும் இன்னும் ஒரு விஷயத்துல வந்து நான் இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி. どうもありがとうございます。